சங்கீதா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம், அந்த குற்றச்சாட்டை பொய்யாக்குற விதமா அதே சங்கீதாவை கூட்டிகிட்டு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நீ அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் இந்நேரம் உன் நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். ஒட்டுமொத்தமா உண்மை தானே? அத்தனை பேர் பேசுனது அத்தனையும் பொய்யா இருக்கும். அவருக்கு அதெல்லாம் ஒர்த்தே இல்லையே. இதுதான் ஒர்த்து இல்லைன்ற வார்த்தை எதுக்கு இருக்குன்னா, பார்வை அப்படி இருக்கு, காமம் கண்ணை மறைக்குது, புரியுதா? இதையும் அறிவை மறக்குது, காமம் கண்ணை மறக்குது. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி கூத்தியாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்றதுக்கு வந்து வெக்கம், மானம், சூடு, சொர்ண இது எல்லாத்தையும் விட்டா தான் இப்படி அசிங்கப்பட்டு நிற்க முடியும். வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு சேகரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். 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 விஜய் அவர்கள் போட்டியிட போறவங்க எல்லாம் நேர்காணல் பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு விஷயம், ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றாரு, அது செய்திகள்ல பரவுது. அவர் எல்லாத்தையும் விட்டு போட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாராம். அப்புறம் சொல்லுங்க. எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாராம், தியாகம் பண்ணிட்டு வந்துட்டாராம். சரி, எப்படி பாக்குறீங்க? முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டுனா அந்த எல்லாத்தையும்ன்றது எதுன்னு வேணும். எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொன்னால் அந்த எல்லாத்தையும்ன்றது எது? கெரியர். சொல்லுங்க. கெரியர் விட்டு வந்துட்டாரு. சினிமா விட்டுட்டு வந்தேன்னு சொல்லலாம், உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னீங்க. இது உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் என்னப்பா அர்த்தம்? சினிமாவை விட்டுட்டேன்னு அர்த்தம். ஸோ சினிமாவுக்கும் இனி எனக்கும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். சரியா? அதானே பொருள். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒரு சினிமாக்காரியோட தொடர்பில் இருக்கிறீங்கன்றத யார் சொல்கிறாங்க? அவங்க மனைவியே சொல்கிறாங்க. என்ன சார்? இருங்க. உடனே வந்து இதுதான் இந்த தற்கொலைங்கிட்ட இருக்கிற பிரச்சனையாக தான். உங்களை தற்கொலை சொல்கிறேன் நான். முதல்ல புரிஞ்சுங்க நான் என்ன சொல்ல வரேன்னு பாருங்க. நீங்கள் சினிமா விட்டுட்டு வரேன்னு சொன்னீங்க சார். சினிமாக்காரியோட தானே நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா மறுக்கணும். என்னென்னு கேட்டால் அது மாதிரிலாம் கிடையாதுங்க. அவங்களாம் அபாண்டமாக சொல்கிறாங்க. நான் சினிமா உச்சத்தையே விட்டுட்டு வந்துட்டேன். உச்சத்தை விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மிச்சத்தையும் தானே விட்டுட்டு வருவேன் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீ என்ன சொல்கிறது? இதை பாரு, என்ன பெரிய நடிகைன்னு நீ பேர் சொன்னால் பயந்துடும் நினச்சியா? பயப்படுற ஆளா நான் சொல்லிட்டு என்னன்னா, இதை பார்த்தீங்களா? அதுதான் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து காலில் என்ன மிதிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் காலில் என்ன மிதிச்சிட்ருக்கீங்கன்றத நான் சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரலைங்க இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தடுக்கிறேன். என்னன்னு கேட்டால், காலில் ஏதோ மெரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல, காலில் ஏதோ மிதிச்சிட்ருக்கீங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். என்ன இது மிதிச்சிட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு மலத்தில் போய் காலை வச்சுட்டு இது பாருங்கள் என்ன பெருசாக மிதிச்சிருக்கீங்க, இதான் மலத்தில் தான் மிதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. இப்போது ஒரு சில விஷயத்த வந்து நாகரிகம் கடத்தி சொல்ல வந்து அவங்க மறுக்கிறாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் உள்வாங்கி என்ன செய்யணும்னு சொன்னால் கடந்து போகணும். ஆனால் வந்து கூப்பிட்டு வந்து நான் பாருங்கள் இதை நீ என்ன பெரிய நடிகைன்னு சொல்கிறேன், இதா பாரு அப்படின்னு வெக்கமே இல்லாமல் 2 பேரும் நின்னதே பார்த்தோம். த்ரீஷாவும் சேர்த்தே சொல்கிறேன் நான். 2 பேருமே வெட்கங்கட்ட செயலை செஞ்சு தான் நம்ம பார்த்தோம். இதானே உண்மை. சராசரி குடும்பம் தான் என்ன ஆயிருக்கும்? விளக்குமாரம் பிஞ்சு போயிருக்காதா அந்த மண்டபத்தாண்டிய? சராசரி இப்போது நான் கேட்குறேன், சாதாரண குடும்பத்தில் சொல்லுங்கள் சார். இங்கே மக்கள் வந்து ஒவ்வொரு லேயர் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், இல்லை மிடில் கிளாஸ்க்கு கீழே, இல்லை ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தால் கூட செருப்பு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஒரு விஜய் இடத்துல ஒரு இன்ஜினியர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க சார், பேருக்கு சொல்லுவோம், யாரோ ஒருத்தர் சார் இன்ஜினியர் அதெல்லாம் வேணாம் சார். ஒரு லோயர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிமட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னால் விறகு கட்டை எடுத்து போய் மண்டையை பொழுதுருவாங்க. இல்லை மிடில் கிளாஸாக கேட்டினா தொடப்பு கட்டை வச்சு அடிப்பாங்க. இல்லை அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லோயர் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன சார் கேட்டிங்கன்னா சப்பல் வச்சு அடிப்பாங்க. நீங்கள் 2 பேரும் பண்ண வேலைக்கு ஏதோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு டீசெண்டாக லண்டனில் வந்து அவங்களுடைய வந்து பயணம் இருக்கிறதுனா ஒரு என்ன சொன்னால் ஒரு ஐ சொசைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, மேல்தட்டு மக்கள், அவங்க டீசெண்டாக இருக்குன்னா கோர்ட்டுக்கு போய் அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நடிகையோட ஒரு திருமணம் கடந்த உறவில் இருக்கிறாரு, எங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாரு, எங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு இப்படின்னு உங்களால் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? இது அத்தனையும் பொய் ஆக்கி காட்டுறோம் பாருங்கள். இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசுகிறீங்க, ஆளாளுக்கு என்ன கடை நினச்சிட்ருக்கீங்க? என்ன நினச்சிட்ருக்கீங்க? என் குடும்பத்தில் 1000 இருக்கும், என் மனைவி என் பிள்ளைங்க 1000 பிரச்சனை இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அதே கல்பாத்தி அகோரம் அந்த குடும்பத்தோட பாவம் தேவையில்லாமல் அவங்க பேரெல்லாம் உருட்டுறதா இருக்குது. இப்போ வேறு வழியில் என்ன பண்ணுறது? அவங்க பேரெல்லாம் உருளுது இல்லை இதில்.
அப்போது ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு இது தேவையான்ற மாதிரி இருக்கு அவங்க நிலைமை. என்ன அப்படிதான் அந்த இல்லை அப்படிதான் வந்து ஐஸ்வரி வேலன் கல்யாணத்தில் வந்து இந்த ரவி மோகன் என்ன செஞ்சுட்டான், கெனிஷாவை கூட்டிகிட்டு அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணம் பண்ண கதையே போயிடுச்சு. கல்யாணம் பாவம் அவர் எக்கச்ச கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அவ்வளோ சிறப்பாக பண்ணான்னு அந்த கல்யாணத்தை பற்றி யாரும் பேசவே இல்லை. ஐஸ்வரி கணேஷ் அவங்களுடைய ஐஸ்வரி வேலன் பேத்தி, அதான் ஐஸ்வரி கணேஷோட மகள் கல்யாணத்துக்கு பாவம் அவர் எவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணால் கூட அது பேசப்படவே இல்லை, கல்யாணம் பேசப்படலை. ரவி மோகன் கெனிஷா பற்றி பேசியிருந்தாங்க எல்லாருமே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கல்பாத்தியா குரம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் சொந்த காசை சூனியன்றது இதுதான். இதில் இவனுக்கு இன்விடேஷன் வைக்கும், இவன் த்ரிஷாவோட போக ஊர் முழுக்க அந்த பேச்சாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, எப்போ வந்து சங்கீதா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம், அந்த குற்றச்சாட்டை பொய்யாக்குற விதமாக அதே சங்கீதாவை கூட்டிகிட்டு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நீ அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் இந்நேரம் உன் நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும் ஒட்டுமொத்தமாக. உண்மை தானே? அத்தனை பேர் பேசுனது அத்தனையும் பொய்யா இருக்கும். என்னங்க ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குங்க. என்னங்க இதை போயிட்டு எல்லாரும் வந்து பேசிட்டா இருந்தாலும் அசிங்கம் பண்ணுறீங்க தேவையில்லாமல். இந்த பாருங்கள், நேற்றுக்கு அந்த அம்மா அப்படி சொன்னாங்க, ஒரு நடிகையோட திருமணம் கலந்த உறவுன்ட்டு. இந்த இப்போ பாருங்கள் ஒன்றா போகிறாங்க, அத்தனை பேரும் வாயடிச்சிருப்போம். கரெக்டாக யாராவது பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீ என்ன பண்ணனா அப்படியே உள்டாவா என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதை வந்து மெய்ப்பிக்கிற விதமாக நடந்துக்கிட்டேன். சில நேரங்களில் இருக்குது சித்தார்த், எப்போல்லாம் வந்து இது ஒரு பாடமாக எடுத்துங்க, எப்போல்லாம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்களோ அப்போ உங்கள் அறிவு வேலை செய்யாது. கண்டிப்பாக. எப்படி இதயம் படபடப்பாக வந்து ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இதயம் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளையை கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அறிவு சொல்கிறத இதயம் கேட்கணும். எப்படி மூளை சொல்கிறத ஆர்டர்ஸ் இங்கேருந்து வரணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எது எக்ஸிக்யூட் பண்ணணும்? இதயம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அதை. கரெக்டாக? ஆனால் இதயம் சொல்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கதை ஃபினிஷ். பெரும்பாலும் செக்ஸ் குற்றங்கள் எல்லாமே இப்படி தான் நடக்கும். அறிவுக்கு தப்புன்னு தெரியும். நான் சொல்கிறது செக்ஸ் குற்றங்கள் சொல்கிறேன். பெரும்பாலும் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த செக்ஸ்ன்றதே உளவியல் சார்ந்த விஷயம்ட்டு. அந்த உளவியல் சார்ந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. செக்ஸ் என்பது வந்து உளவியல் சார்ந்த விஷயம். அதை வந்து அறிவு வந்து கண்ட்ரோல் பண்ணணும், பிரெயின் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக. இப்போ சில பேர் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து மனசு எங்கெல்லாம் அலையுதோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறான். அவன்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதயம் சொல்கிற மாதிரி மூளையை வந்து செயல்படுத்த தொடங்கிடுறான். அதனால் அப்படி இருக்கிறான் எப்பவும். அதனால தான் சொல்கிறேன், எமோஷனல் ஆனவன் வந்து வாழ்க்கையில் தோற்று போயிடும். நீங்கள் எமோஷனல் ஆவீங்களா? சம்டைம்ஸ். எமோஷனல் ஆனீங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளோக்குள்ள எமோஷனல் ஆகிறது, அதாவது உணர்ச்சி வசப்படுறத எவ்வளோக்குள்ள நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஆனால் அதுக்காக சொரணையே இல்லாமல் இருக்க முடியுமா சார் கேட்காதீங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட். சொரணைன்றதுலாம் வேறு. ரோஷம் அப்படி இருந்தேன். அதுதான் சார் சுயமரியாதை. இதெல்லாம் வந்து தன்மானம், சுயமரியாதை, இதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட். நீங்கள் சார் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க சார், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குனிய குத்துனா கூட கம்முனு, அப்படி கிடையாது. எப்படி வந்து இப்போது அவசரத்துக்கு யூரின் வந்தால் நீங்கள் எப்படி போகிறீங்க? அதை அடக்குறீங்களா? போய் தானே ஆகணும். காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலை கடந்து பண்ண போகிறீங்கல்ல, சரிங்களா, பல் துளக்குறீங்கல்ல. ஸோ ஒவ்வொன்று ஒரு கடமை மாதிரி தான். அதே மாதிரி எவ்வளோ கோபப்படக்கூடிய நேரத்தில் கோவப்பட்டால் தான் நீங்கள் மனுஷன். ஆனால் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அதுதான் இங்கே முக்கியம். அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த கோவப்படுறது நம்ம வந்து நியாயமானது, ஆனால் இவ்வளோ தான் கோவப்படணுன்றதை சொல்லணும். கோவப்படவே கூடாதுன்றது கிடையாது. கோவப்படணும், கோவப்படுற நேரத்தில் கோவப்பட்டு தான் அவன் தான் மனுஷன். ஆனால் அது எவ்வளோ கோவப்படணுன்றதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேலே பிரெயின் வேணும். நான் கோவப்பட்டேங்க, கத்தி எடுத்து குத்திட்டேங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு லைஃப். 20 வருஷம் போயிருந்தேன் ஜெயிலுக்கு. புரியுங்களா சார்? சில நேரங்களில் வந்து கோபப்படணும். அந்த கோபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற பவர் எங்கே இருக்குது? பிரெயினில் இருக்குது. அதே மாதிரி எமோஷன். இப்போ நான் கேட்குறேன் வந்து சங்கீதா சொன்னவொடனே விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபம் வந்துடுச்சு. எவ்வளோ திம்மு இருந்தாவோ நடிகையோட நான் வந்து திருமணத்தை கடந்த உறவில் இருக்கேன். நடிகை பேரை சொல்ல மாட்டாங்களா? நான் அவ்வளோ பயந்தவனா நான்? அப்படி என்ன மிரட்டுவாங்களா அந்த அம்மா? என்ன மிரட்டுறாங்களா அந்த அம்மா? நான் பாரு யாருன்னு கட்டுறேன் பாரு. ஏய் த்ரிஷா கிளம்புடி, இந்த ட்ரெஸ்ஸை அந்த அவன் பையனை கூப்பிடு. ஜெகதீஷ் 2 பேருக்கும் பட்டு வேட்டி எடு, பட்டு சட்டை எடு, வந்து பட்டு புடவை எடு 2 பேருக்கும். எங்கே அந்த டெய்லர் வர சொல்லு, எங்கே மெஷர் பண்ண சொல்லு. ஒரே நாளில் ரெடி ஆகணும் ட்ரெஸ்ஸு. ஒரு நாள் தான்,
நான் பார்க்குறேன், யாருன்னு அவளுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா அவனே மாமா வர பண்ணுறதுக்கு ரெடியாக தானே இருக்கிறானுங்க. அவனு தானே உள்ளே அனுப்பி கதவு சாத்துறதே, வெளியில் லாக் பண்ணுறதே அவனுக்கு தானே இல்லையா? அப்படி தானே உண்மை. அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்வான், உடனே ரெடி பண்ணி வாங்கி தர்றான். இதே அப்பாவாக இருந்தான்னு வச்சுக்கோ, டேய் இருடா தம்பி இருடா, ஏய் விஜய் அவசரப்படாத இரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அவசரப்படாத இரு, இது குடும்பத்தோடு இருந்தா. ஆனால் இந்த கும்பல் என்ன பண்ணோம் சார், சூப்பர் சார், அருமையான அந்த அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்குற பதில் வந்து சரியான பதில் சார், வேறு லெவல் திங்க் பண்ணிட்டீங்க சார். நீங்கள் த்ரிஷாவோட நீங்கள் கல்யாணத்துக்கு போகணும்னு நினச்சிங்க பாருங்க, சூப்பர் சார், சூப்பர், அருமையான ஐடியா, வெளுத்து வாங்குங்க சார். இந்த மாதிரி யோசனை எங்களுக்கு வரல சார். நீங்கள் போல்டாக இறங்குங்க சார். சார் இந்த ரசிகர் எல்லாம் உங்களுக்கு அடிமை சார். இவனுங்கெல்லாம் ஒன்றும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பாராட்டுவானுங்க சார் இந்த ரசிகர்லாம். ஏன்னா அந்த அம்மாவை போட்டு ட்ரோல் பண்ணுறானுங்க. உங்கள் ஒய்ஃபை சார் ஐட்டம்னு போட்டாங்க சார். ஆனால் போட சொன்னதே இவன் தான், ஜெகதீஷ் தான். இது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு இந்த ரசிகர்லாம் உங்களுக்கு ஆதரவாக வந்து சங்கீதாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார். சூப்பர். இப்போ நீங்கள் மட்டும் த்ரிஷாவோட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும் சார். ஏன்னா பல பேர் வந்து மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுச்செயலர் ஆக்கணும்னு சொல்கிறாங்க, கொள்கை பரப்பு செயலர் ஆக்கணுன்றாங்க. ஏன் தலைவரே தலைவி ஆக்கிடலாம், நீங்கள் பொதுச்செயலராக வரலான்னு சொல்கிறாங்க சார். அப்படின்றத யார் சொல்லுவான்? புஷியானந்த் சொல்லுவான். ஏன்னா இதெல்லாம் பண்ணதான் அவங்க ஓட்ட முடியாங்க. இப்படி இந்த ரெண்டு மாமா பசங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், மேக்கப்போட போய் சிரிக்காதீங்க, மேக்கப்போட போய் அங்கே போய் நின்றுட்டான். சரிங்களா? இதே எஸ்ஏசி இருந்தாலும் வச்சுங்களேன், ஏய் தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணால் நெகட்டிவ் ஆயிரும், புரியுதா? இது சினிமா கிடையாது. சினிமாவில் நம்ம 1000 கோல்மால் பண்ணி நம்ம உன்னை ப்ரொமோட் பண்ணி உன்னை கொண்டு வந்துட்டேன். ஆனால் அரசியலில் இதெல்லாம் எடுப்படாது. மக்கள் வந்து திடீர்னு ரிவர்ஸ் ஆகிடுவாங்க, செருப்பை கட்டி அடிப்பாங்க, புரியுதா சொல்கிறது? ஏற்கனவே உன்னை ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறானுங்க நிறைய பேர் வெளியில். அதனால் இதெல்லாம் பண்ணாத தம்பி அப்படின்றத எஸ்ஏசி சொல்லியிருப்பார். இதெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே யாருன்னு கேட்டால் எல்லாம் துதிபாடுற கூட்டம், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலை நக்கிற கூட்டம். யார்? புஷியானந்து, இந்த ஜெகதீஷ் என்ன பண்ணுவானுங்க? அறிவுனா கடைசி ஒரு என்ன போய் ஜோடியாக போய் நின்ன உடனே இப்போ ஒட்டு மொத்தமாக அப்படியே ரசிகர்கள் இருந்து எல்லாரும், அதுவும் குறிப்பாக இவர் சொன்னார் பாருங்க ஆணவத்தோட, எது ஆணவத்தோட ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு இருக்கிற ஒரு விஜயை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட கெஞ்சுறாங்க. எதுக்கு? விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்க, டிவிக்கு ஓட்டு போட்டுறாதீங்கன்ட்டு அந்த விஜயுமே கெஞ்சுறாங்க. அந்த மாதிரி ஆகிட்டான் நிலைமையை. இப்போ புரியுதா? அதனால தான் சொல்கிறேன் சித்தார்த், யாருமே சொல்கிறேன், வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்தையும் நான் ஒன்று சொல்கிறேன், இது அனுபவத்துலேயும் நான் சொல்கிறேன், எமோஷனல் ஆகாதீங்க. நீங்கள் எமோஷனல் ஆனீங்கன்னா ஸ்டெப் டவுன். இல்லை நீங்கள் மேலே போகணும், உயர்ந்து போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எமோஷனல் வச்சுக்கூடாது. எமோஷனல் ஆகும்போதெல்லாம் உங்களுடைய பிரெயின் வேலை செய்யாது. எமோஷனல் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுங்க? இப்போ நான் சொல்கிறது எப்படின்னு சொன்னால் 2 விதமாக எடுத்துங்க. இப்போ இவர்தே எடுத்துங்க, இப்படி தான் சரியாக இருக்கும். இப்போது இந்த அம்மா சொல்கிறாங்க இவர் திருமணத்தை கடந்த உறவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நாள் எடுத்த முடிவு கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட 2021 மெல்ல அவங்க வந்து தள்ளப்படுறாங்கன்னு வச்சுங்களேன். இவருடைய நடவடிக்கை மூலமாக தள்ளப்படுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களோட எமோஷனை வந்து பார்த்திங்கன்னா நேராக கிளம்பி வந்து அவங்களுக்கு தகவல் போகுது, த்ரிஷா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, சார் ரூமில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அங்கே இருக்கிற சர்வெண்ட்டுகள் மூலமாக பாஸ் ஆகலாம், அல்ல எப்படியோ அவங்க வந்து எதிர் வீட்டு மூலமாக பாஸ் ஆகலாம், அது யார் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? அப்போது அந்த இடத்துல என்ன செய்வாங்க, அவங்க நினச்சி எமோஷனல் ஆகியிருந்தாங்கன்னா நேராக செருப்பை கொண்டு வந்து, இது பல வீடுகளில் நடந்திருக்கு. பல வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கேட்டால் கூத்தியார் வீட்டுக்கு போயிடுவான். கூத்தியார் வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி என்ன செய்யணும் கேட்டால் உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கதவு வெளியே சாத்திடும். இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு பொம்பளை அப்படி தான் தன்னை தப்பாக நடந்துக்க வந்தவன் வீட்டுக்குள்ளே வந்தபோது அவனை உள்ளே சாத்தி வெளியே கதவு தாப்பல் போட்டாங்க. அது நடந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஆகக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா நேராக வந்து தொடப்பக்கட்டையோ இல்லை செருப்பு அவங்க லெவலுக்கு, இப்போ அவங்க லெவலுக்கு செருப்பு தானே சொன்னேன், அவங்க அப்பர் மிடில் கிளாஸ் இல்லையா, அவங்க லெவல் செருப்பு, அந்த செருப்பு வேணா புது செருப்பாக ஒன்றா இருக்கலாம். செருப்பை எடுத்து வந்து நான் சொல்லிட்டேன்னா 2 பேரையும் வாங்குன்னு அடிச்சிருக்க முடியும். சரிங்களா? எப்படி எமோஷனலாக இருந்தா. ஆனால் அவங்க அந்த எமோஷனல் ஆனதை கட்டுப்படுத்துகிறாங்க. கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்யணும்னா பிரெயின் வந்து என்ன சொல்லுது, இல்லை இது தப்பு, இப்படிலாம் செய்தீங்கன்னா உங்கள் மேலேயே ஒரு குற்றமாயிடும், நீங்கள் செருப்பில் அடிக்க போக அவங்களுக்கு ரத்தம் வரும், அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு
நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன். யார்? த்ரீஷா. ஒரு வேளை இப்படி நடந்தால் சொல்கிறேன், நேராக வந்து கோபப்பட்டு எமோஷன் ஆகி, கோபம்னா கோபத்தோட அடுத்த ஸ்டெப்பு தான் எமோஷன் ஆகுது, தன்னை மறக்கிற அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறது. அப்போ நேராக போய் அடிச்சிருந்தாங்கன்னா இந்த த்ரீஷாவே கூட போயிட்டு பாருங்க என்னை அடித்து காயப்படுத்தினாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா அடித்தா குற்றம் இல்லையா? ஏன் கெட்ட வார்த்தை திட்டினாலும் குற்றம். எமோஷன் ஆகிட்டே நீங்கள் சொல்ல முடியாது. எமோஷன் ஆனால் குற்றம் பண்ணணும் அவசியம் வந்து குற்றம் பண்ணால் அதுக்கு வந்து தண்டனை வந்து விதிவிலக்கெல்லாம் கிடையாது. எப்படினாலும் குற்றம் தான். நீ எமோஷன் ஆகி குற்றம் பண்ணாலும் சரி, இல்லை நான் நிதானத்தில் குற்றம் பண்ணணும்னு சொன்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் குற்றம் தான். அடித்தா குற்றம், திட்டினா குற்றம். அப்போ என்ன செய்யணும்? அப்போ அவங்களுக்கு பிரெயின் வேலை செய்யும். என்ன சொல்லுன்னா, வேண்டாம் அங்கே போய் எதுவும் பண்ணாத, சட்டப்படி ஒரு நிவாரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சட்டப்படி அவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்டீங்களா ஒரு கேள்வி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன செய்யறதுன்னா மூளை சொல்லியிருக்கணும். என்னென்னு கேட்டால், டே இப்படிலாம் பண்ணுறது தப்பு, ஏற்கனவே அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, அதை மெய்ப்பிக்கிற விதமாக நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு, இந்த பொண்ணு இல்லாத பொம்பளை கூட இல்லை கேள்வி, இந்த கேள்வியை கூட்டிகிட்டு நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு போனீங்கன்னா எல்லாருக்கும் பார்வைன்னு ஒன்று இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க இல்லையா, அந்த நீதிமன்றத்துக்கு கூட கண்கள் இருக்குது. நீதி தேவதையோட கண்கள் கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் நீதிபதியோட கண்கள் கட்டப்படலை. பல பேருக்கு அது தெரியல. என்ன செய்யறாங்க, இதெல்லாம் யார் பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லா நீதிபதிகளுடைய கண்களும் திறந்துருக்கு. நீதிமன்றத்தில் நீதி தேவதையோட கண்கள் கட்டப்பட்டிருக்கும். அது வந்து பாரபட்ச தீர்ப்புக்காக. ஆனால் எல்லா நீதிபதிகளுடைய கண்களும் வந்து திறந்துதான் இருக்குது. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து யார் குற்றம் சாட்டுறாங்க, யார் வந்து குற்றத்தை செய்கிறாங்க, இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பார்வை இருக்குல்ல, ஒரு பொது பார்வை, இந்த சமூகத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல. இந்த சமூகம் தானே வந்து மிகப்பெரிய ஒரு நீதிமன்றமாக இருக்குது. அதாண்டி மனசாட்சி தான் உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டால் இது. அப்போ அந்த சமூகமும் உன்னை பார்த்து ஒரு முடிவு பண்ணுதில்ல. அப்படி இருக்கும்போது நீ கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத சொல்லி எது சொல்லியிருக்கணும், அறிவு சொல்லியிருக்கணும் யாருக்கு, விஜய்க்கு. ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா அறிவு சொல்கிற அளவுக்கு இங்கே இல்லை. ஏன்னா எமோஷனல் ஆகிறார். நான் பார்க்குறேன், நான் யாருன்னு காட்டுறேன், ஏய் ட்ரெஸ் ரெடி பண்ணு பார்த்துறேன்னா அவளை கதைக்காவது கண்ணா. எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒரு பாடம், சும்மா எமோஷனலாம் ஆகாதீங்க. எமோஷனலாம் வாழ்க்கையில் நீங்கள் இழப்பீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எமோஷன் அவ்வளோக்கு இழப்பீங்க. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்னு எதுக்கு சொன்னாங்க? சுய கட்டுப்பாடு வேணும். புரியுதா சொல்கிறது? அதனால் வந்து இப்போ இவர் சிக்கலில் மாட்டிக்கிட்டார். இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ பாயிண்ட்டு வரும். இப்போ வந்து என்ன நேர்காணல் பண்ண வந்தவனுக்கிட்ட நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் எதன்னு சொல்லணுமா இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னால் ஏற்கனவே இங்கே எல்லாரும் அதான் சொல்லிட்டு கிடக்குறாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டாரு. எல்லாத்தையும்னா எதை? அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்க அது இல்லை. விஜய் எல்லாத்தையும் விட்டார். வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தாய் கிழவியை விட்டுட்டு ஒரு நாய் கிழவியோட ஏன்னா நாய் கிழவின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் பெரும்பாலும் ட்விட்டரில் அவங்க நாய் தானே போடுறாங்க இல்லையா? இல்லை நாய் வீட்டில் வச்சிருக்கிறாங்க. நாய் வீட்டில் அதான் சார் தாய் கேள்வின்றது நாய் கேள்வின்னு சொல்லலாம் சார். நாய் கேள்வி சார், நாய் வச்சு வளர்க்கும்போது இப்போ தான் சில நேரத்தில் சொல்கிறது தானே சார். அப்படி இப்போ சார் நான் கேட்குறேன் வந்து நான் வந்து இட்லி சொல்கிற கேள்வி நீங்கள் என்ன சொல்லுங்கள், இட்லிக்கார ஆயான்னு சொல்கிறீங்களா இல்லையா? இட்லிக்கடை ஆயா சொல்கிறாங்களா இல்லையா? கூழ் விற்கிற கேயா அதான் கேள்வினா ஆயா ரெண்டு ஒன்று தான் சார். சொல்கிறாங்களா, ஒரு பேர் சொல்கிறாங்கல்ல, கூழ் விற்கிற பாட்டி சொல்கிறாங்க இல்லையா? இப்படி ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி வந்து கேட்டினா வந்து நாய் வச்சிருக்கிற கேள்வி அதான் நாய் கேள்வி. அந்த நாய் கேள்வியை கூட்டிகிட்டு நீ வந்து கல்யாணத்துக்கு போனால் அப்போ மக்கள் எப்படி ஆகும்? மக்கள் எல்லாரும் எமோஷன் ஆகிறாங்க. இப்போ பார்த்தீங்க நீ எப்படி எமோஷன் ஆகிறீங்க? இந்த இடத்துல நீ ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கிறீங்க. நீங்கள் எமோஷன் ஆனீங்க, எமோஷன் தப்பு பண்ணிட்டீங்க, நாய்க்கேள்வியை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டீங்க. இப்போ எல்லாரும் எமோஷன் ஆகிறான். யார் இதை பார்க்குறோம்? அத்தனை பேரும் என்னங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாரு இவர், அவருக்கு அதெல்லாம் ஒர்த்தே இல்லையே. அதுதான் அவர் சொல்கிறாரு. இதை தாண்டி நீ ஒர்த்து இல்லைன்னு சொன்னப்பார். எப்படி இதுதான் ஒர்த்து இல்லைன்னா நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல நல்லா கவனமாக கேட்டுங்க. இதுதான் ஒர்த்து இல்லைன்ற வார்த்தை எது கேட்டிங்கன்னா, பார்வை அப்படி இருக்குது, காமம் கண்ணை மறைக்குது, புரியுங்களா? இதயம் அறிவை மறக்குது, காமம் கண்ணை மறக்குது. அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி கூத்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா சொல்கிறது?
வார்த்தையை திருப்பி போட்டாலும் அதே அர்த்தம் தான். அதனால் இப்போ புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா? இதுதான். அதனால் இப்போ இவர் விட்டுட்டு வந்தது வந்து கேட்டால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறதுக்கு வந்து வெக்கம், மானம், சூடு, சொர்ணை இது எல்லாத்தையும் விட்டால் தான் இப்படி அசிங்கப்பட்டு நிற்க முடியும். இது எல்லாருக்கும் ஒன்று சார். உங்களுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, நாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் சார்ல எல்லாத்தையும் விட்டுடுங்க. எல்லாத்தையும் நீங்கள் விடலாம், விடக்கூடிய சூழல் வரலாம். ஆனால் ஹரிச்சந்திரன்கிட்ட என்ன இருந்துச்சு? கடைசி வரைக்கும் உண்மை இருந்ததா? சுடுகாட்டில் மகனை கிடத்தி மனைவி கதறி கண்ணீர் விடும்போது கூட பார்த்தீங்கன்னா கப்பத்தை எடுத்து வை, அதுக்கான வந்து சுடுகாட்டு கட்டணத்தை எடுத்து வை கேட்டானா? புரியுதா இப்போ சொல்கிறது? இதுதான் உண்மை. உண்மையாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னா நீ எதை இழக்கக்கூடாது? உண்மையை இழக்கக்கூடாது. எதை இழக்கக்கூடாது? மானத்தை இழக்கக்கூடாது. எதை இழக்கக்கூடாது? சுயகௌரவத்தை இழக்கக்கூடாது. சுய மரியாதையை இழக்கக்கூடாது. இப்படி இழக்கக்கூடாததெல்லாம் இழந்துட்டு இப்போ போய் சொல்கிற நீ எல்லாத்தையும் விட்டு வந்தனா எதடா விட்டு வந்த நீ? நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். எதடா விட்டு வந்த நீ? எதடா விட்டு வந்த? சொல்லு, எதை விட்டு வந்த சொல்லுங்க. அசிங்கமெல்லாம் சொல்கிறதுக்கு மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் கூட தப்புடாது. தப்பு அது. மனைவி பிள்ளை எதுக்காக விட்ட அதை சொல்லு. அரசியல் வாழ்க்கைக்கு தடையா இருக்கும் அப்படிங்கிறேங்க. பெரிய தடை இருக்கு. அவ்வளோ தடை நினச்சவன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாய் கழுவியை கூப்பிட்டு போகிறான் கல்யாணத்துக்கு? எதுக்கு விட்டு வந்த நீ? மனைவி பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ்னு வேற சொல்கிறாங்களே சார். அதைத்தாங்க விடுங்க, ஃப்ரெண்டுலாம் சொல்லுங்க. நட்புன்னா அதுக்கு வேற அர்த்தம். முதல்ல அது வந்து அது யாரும் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் தான் சொல்லி ஊடகத்தில் தான் சொல்லிட்டு கிடைங்க. ஃப்ரெண்டுன்னு கூட அவன் சொல்லவே கிடையாது. நான் ஒன்றே வந்தாங்க எல்லாத்தையும் விட்டு மனைவி பிள்ளைகள் கூட விட்டுட்டு வந்தால் கூட சொல்லுப்பா, எதுக்காக விட்டு வந்த மனைவி பிள்ளை? இப்போ நான் கேட்குறேன், சொல்லுங்கள். நல்லக்கண்ணு எவ்வளோ பெரிய போராளி, அவர் மனைவி விட்டுட்டு வந்தாரா அரசியலுக்கு வரும்போது? நான் கேட்குறேன். இன்னைக்கு சீமான் இருக்கிறாரு, மனைவி பிள்ளைகளாக விட்டுட்டு வந்திருக்காரா அரசியலுக்கு? அது தனி வாழ்க்கை. அதுதான் ப்ரைவேட் லைஃப், அது தனி. அரசியல் பொது வாழ்க்கைன்றது வேறு, அது தனி வாழ்க்கையை அவங்க வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்காக வந்து அரசியலுக்கு வரவங்க அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குடும்பமே இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? நீ சப்பக்கட்டு கட்டுற தப்பு பண்ணிட்டு இது ஒப்பேத்துற. நீ மனைவி பிள்ளையே விட்டுட்டு வந்தவன் ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோடி போட்டு வர ஒரே ட்ரெஸ்ஸில்? நான் கேட்குறேன், யாரை ஏமாத்துற, யாரை கடுக்குன்னு போட்டு வச்சுருக்கேன்? நான் கேட்குறேன். நாங்களாம் சின்னதுலேயே குத்திட்டாங்க, காது குத்திட்டாங்களா உங்களுக்கு? அவனுக்கு விஜய் தெரியல, ஏதோ காதில் ஓட்டை இருக்குமான்னு உள்ளே நுழைஞ்சு வரலாமான்னு பார்க்குறான், அறிவு கட்டவன். நான் சொல்கிறேன், எவ்வளோ போராளிகள். சேகுவரா வந்து எப்படிப்பட்ட போராளி. போர்க்காலத்துக்கு போகும்போது நான் குடும்பத்தை கூப்பிட்டா போனார். குடும்பம் ஒரு இடத்துல இருக்க தான் செய்யுது. குடும்பத்துக்கு நீ உண்மையாக இருந்தீங்கன்னா, அவங்க லண்டனில் இருந்தான்னா எங்கே இருந்தானா சார், நம்ம வீட்டுக்கார் நமக்காக இருக்கிறாரு. ஆர்மியில் போய் இருக்கிறாங்க, வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கே வரான். குடும்பம் பக்கத்தில் இல்லை தான், கம்யூனிகேஷன் இருக்குல்ல. விட்டுட்டு வந்து நான் தியாகினா உனக்கு தியாகி பட்டம் கொடுப்பாங்களா உனக்கு? அதான் உன் லட்சணத்தை தான் பார்த்தோம்ல. கரெக்டாக பேசணும். நீ எமோஷன் ஆகிது, நீ நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்தில் எமோஷனும் தவறுன்ற நான். இந்த வயசில் என்ன உனக்கு காமவெறி? இந்த வயசில் உனக்கு என்ன காமவெறி? காமவெறி இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. காரணம் என்ன? அந்த அளவுக்கு செய்தி இருக்குது. ஏதோ ஒன்று தான் இப்போ வெளியில் வந்து இருக்கு, நீயா பண்ணுது. அது இன்னும் வெளியே வராது. அது கடபாரம் முழுங்கின மாதிரி இருக்காங்க. அவ வந்து கடபாரம் முழுங்கின மாதிரி இருக்காளுங்க, தெரியுமா? உண்மை. யார் இன்னும் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. கடபாரையை முழுங்கினா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமுக்கமாக இருப்பாங்க, இது அப்படி தான் இருக்கிறாங்க. என்னடா இவன் ஒருத்தையை கொண்டு போயிட்டு அம்பலப்படுத்தி காட்டிட்டான், நம்மளும் ஏதாவது காட்டிடுவோம், நம்ம தலை ஏதாவது உருளுமோ அப்படி இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஆமாம், இன்னும் இருக்குது, பெரிய லிஸ்ட் இருக்குது. சொல்லுங்களா, புரியுதா? அதனால் தப்பு தம்பி, யாராக தான் சொல்கிறேன். நான் ஆத்மார்த்தமாக பேச நினைக்கிறேன். இவனுங்கிட்ட 5-10 வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மனசாட்சியை விரோதமாக வந்து மனசாட்சியை காட்டி வச்சுட்டு மனசாட்சிக்கு துரோகம் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை போய் உட்காந்து சாப்பிட போகிறோமா, இல்லை ஒருத்தர் அப்படி கிடையாது. நியாயம் நேர்மையாக பேசணும். எல்லாத்தையும் விட்டு எதனா விட்டு வந்த? எதை விட்டு வந்த சொல்லாமா நீ? அப்படின்னாலும் பொண்டாட்டி பிள்ளைங்க சொல்லாங்க, சொல்லாமா நீ? ஏன் விட்டு வந்த பொண்டாட்டி பிள்ளைங்கள? முறையால வரணும். கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ணி பிள்ளைங்களுக்கு பண்ணி வச்சுட்டு அப்போ 5 31 வா.
அவன் பையனுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணு, பொண்ணு கல்யாணத்தை பண்ணு, இந்த சொத்தெல்லாம் ஏன் அவன் கேட்கணும், இந்த அப்படி உனக்கு இந்த சொத்து, உனக்கு இந்த சொத்து, அப்புறம் வா. ஒருக்கி பசங்களை வச்சுக்கிட்டு நீ ஒன்று வீட்டில் குடி கூத்து கும்மாலம் வந்துட்டு நடிக்கிற இப்போ. ஆனால் உண்மை தெரியாதா? அறிவுக்கு வேலை கொடுக்கணும். இதயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சீராக வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்க சுத்தமாக வச்சுக்கணும். இதயத்தை சுத்தமாக வச்சா ஏன் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவோட தலையிட போகுது? அறிவு செய்ய வேண்டிய அந்த வேலை செய்யணும், அது செய்யணும். இதயம் சுத்தமாக வந்து இதயம் அது என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்யணும். ஒன்று கண்ட்ரோல் பண்ணும்போது தான் சிக்கலாகுது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.